குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிலியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போம் காப்போம். வணக்கம். நாம் இந்த பதிவில் விபரீத கரணி மற்றும் சர்வாங்காசனம் அதை பற்றின செயல்முறை விளக்கம் மற்றும் அதனுடைய நன்மைகளை பற்றி பார்ப்போம். முதலில் விபரீத கரணி அதனுடைய செயல்முறையை பற்றி பார்ப்போம். ஒரு விரிப்பில் நேராக படுத்துக் கொள்ள வேண்டும். நன்றாக கால்களை அகட்டி கைகள் ரெண்டையும் அகட்டிக் கொண்டு தலை முதல் பாதம் வரை அனைத்து வெளிப்புற தசைகளின் இறுக்கங்களையும் நிதானமாக தளர்த்த வேண்டும். ஒரு நிமிடம் ஒவ்வொரு பகுதியிலும் நம்மளுடைய மனதை நிறுத்தி அதனை தளர்த்த வேண்டும். தளர்த்திவிட்டு இரு கால்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். இரு கைகளையும் இதுபோல் ஒன்று சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நேராக கால்களை மட்டும் இரண்டு கால்களை மட்டும் தூக்க வேண்டும். இது போன்று தூக்க முடியாதவர்கள் சற்று மடக்கிக் கொள்ளலாம் முட்டி பகுதியை. இந்த பகுதியில் வந்தவுடன் நம் கைகளால் சற்று அழுத்தம் கொடுத்து நம் இடுப்பை இது போன்று தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நெற்றி பகுதியும் கால் பகுதியும் நேராக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். இது போன்று ஒரு 3 நிமிடங்களிலிருந்து 1 நிமிடம் வரை செய்து கொள்ளலாம். அதாவது 3 வினாடிகளிலிருந்து 1 நிமிடம் வரை செய்து கொள்ளலாம். மீண்டும் பழைய நிலைக்கு பொறுமையாக கால்களை மடக்கி பொறுமையாக வர வேண்டும். நிதானமாக ஒவ்வொரு கால்களையாய் தளர்வுபடுத்தி நிதானமாக பழைய நிலைக்கு வர வேண்டும். இப்பொழுது இதனுடைய உடல் ரீதியான நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். விபரீதமான ஒரு செயலை செய்தேன், அதன் மூலமாக இந்த பலன் எனக்கு கிடைத்தது என்று கூறுவார்கள். அது போன்று இந்த ஆசனத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றது. அதாவது தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்கும், முதுகெலும்பு நன்றாக பலம் பெறும், அடி முதுகு வலி இருந்தால் நீங்கும், அஜீரண கோளாறு இருந்தாலும் நீங்கும், நுரையீரல் நன்கு பலம் பெறும், ஆஸ்மா போன்ற நோய்கள் இருக்கிறவர்களுக்கு இந்த ஆசனம் நல்ல பலன் கொடுக்கும். இது போன்று இன்னும் ஏராளமான நன்மைகள் இந்த ஆசனத்தில் இருக்கின்றது. அடுத்து சர்வாங்காசனம், அதன் செயல்முறை விளக்கத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். விபரீத கரணிக்கும் சர்வாங்காசனத்துக்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கின்றது. அதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலில் இது போன்று படுத்துக் கொள்ள வேண்டும். நேராக கால்களை நன்கு அகத்தி தளர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள இறுக்கங்களை நிதானமாக தளர்த்த வேண்டும். பிறகு இரு கால்களையும் ஒன்று சேர்த்து இரு கைகளையும் ஒன்று சேர்த்து நேராக கால்களை உயர்த்த வேண்டும். இந்த நிலையில் வந்த பிறகு சிறிது அழுத்தம் கொடுத்து நாம் இது போன்று நிறுத்த வேண்டும். உடம்பை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஷோல்டர் ஸ்டாண்ட் பொசிஷன் என்று சொல்வார்கள். இந்த நிலையில் உடல் எடையை முழுவதும் நம் தோள்பட்டையில் நிறுத்த வேண்டும். நம்மளுடைய மார்பு நம்மளுடைய தாடையில் பட வேண்டும். அது போன்று வைத்துக்கொண்டு ஒரு 3 வினாடியிலிருந்து 1 நிமிடம் வரை செய்து கொள்ளலாம். பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு பொறுமையாக நிதானமாக கால்களை மடக்கி நிதானமாக வரலாம். கீழ் நோக்கி வரும் பொழுது தலையை தூக்கக்கூடாது. தரையில் தான் இருக்க வேண்டும். இப்பொழுது தளர்வு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் மெதுவாக இடதுபுறமாக எந்திரிக்க வேண்டும். இப்பொழுது இதனுடைய உடல் ரீதியான நன்மைகளை என்ன என்பதை பற்றி பார்ப்போம். சர்வாங்காசனம், சர்வம் என்றால் அனைத்து என்று பொருள், அங்கம் என்றால் உறுப்புகள் என்று பொருள்.
அதாவது நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஆசனம் சர்வாங்காசனம். இதிலும் தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்கும். கிட்னி நன்கு பலம் பெறும். சிறுநீரகத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் நீங்கும். அதாவது நம் வயோதிகத்தில் இளமை பருவம் திரும்பினால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பலன் இந்த ஆசனத்தில் இருக்கின்றது. கண் பார்வை நன்றாக தெரியும். பிரம்மச்சரியம் காக்கப்படும். தோல் சம்பந்தமான வியாதிகள் நீங்கும். இது போன்று இன்னும் ஏராளமான நன்மைகள் இந்த ஆசனத்தில் இருக்கின்றது. நாம் இந்த 2 ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தையும் மற்றும் அதனுடைய நன்மைகளை பற்றி பார்த்தோம். அடுத்து நாம் ஒவ்வொரு பதிவிலும் மனதினுடைய செயல்பாட்டை குறித்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த பதிவிலும் சற்று மனதினுடைய செயல்பாட்டை குறித்து பார்ப்போம். நம் எண்ணங்களுக்கும் நாணமில்லா சுரபிகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கின்றது. அதாவது நம் மனதில் கவலையான எண்ணம் எண்ணும் பொழுது அதனுடைய தாக்கம் நம்மளுடைய நாணமில்லா சுரபியில் பாதிக்கின்றது. அதன் காரணமாக அதனை சார்ந்த உறுப்புகள் பாதிப்படைகின்றது. இதனால் தான் நம் உடம்பில் நோய்கள் வருகின்றது. இதிலிருந்து தற்காத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் நாம் கவலை கொள்ளாமல் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அது எப்படி என்று பார்த்தோம் என்றால், நமக்கு பிரச்சனை வரும் பொழுது மனம் கவலை கொள்கின்றது. அதையே நினைத்து மீண்டும் மீண்டும் கவலை கொள்கின்றது. அதற்கு பதிலாக நாம் பிரச்சனையின் தீர்வை நம் மனக்கண்ணில், அதாவது கற்பனையில் நாம் தீர்வை அடைந்து விட்டால் எந்த அளவுக்கு நாம் சந்தோஷமாக இருப்போமோ அந்த அளவுக்கு நாம் கற்பனையை உருவாக்கி அதை நன்கு ஒவ்வொரு பகுதியும் நல்ல தெள்ள தெளிவாக நம் கற்பனை செய்து அதை மீண்டும் மீண்டும் பார்த்து வந்தோம் என்றால் அவை ஆழ்மனதில் பதிவாகிவிடும். அதன் காரணமாக ஆழ்மனம் அதை சார்ந்த மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நம்மை நோக்கி ஈர்க்க செய்கின்றது. ஏனென்றால் ஆழ்மனம் ஒரு குழந்தையை போன்றது. அதற்கு நல்லது எது கெட்டது எது என்பது பற்றி தெரியாது. நாம் கவலையான எண்ணங்கள் கொடுக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் கவலையான எண்ணங்களையே 100% அது நமக்கு தருகின்றது. மகிழ்ச்சியான எண்ணங்கள் தரும் பொழுது எண்ணும் பொழுதும் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியான எண்ணங்களை அது 100% அது நமக்கு கொடுக்கின்றது. ஆகையால் ஆழ்மனதின் செயல்பாட்டை நன்கு அறிந்தே மனதை கவலை கொள்ளாமல் பழக்கப்படுத்தி உடலை நோயிலிருந்து காத்து நாம் நன்றாக வாழ்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் வடிவேல் சுந்தர், யோகா மற்றும் பிராணாயாமா சக்ரா மெடிடேஷன் ஆசிரியர். நன்றி, வணக்கம்.